ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்டடி பூஸ்டர். இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் வந்து 7th எக்ஸசைஸ் சம்ஸ் 1.4 5 to 8 பார்க்க போகிறோம். ஹை ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இனி ஃபஸ்ட்டு வந்து 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் 8 hours டூரேஷன்ஸ் வித் யூனிஃபார்ம் decreases in temperature, the temperature dropped 24 degrees Celsius. How many degree did the temperature drop each hours? அதாவது 8 hour டூரேஷன்ஸில் டெம்பரேச்சர் வந்து டிகிரிஸ் ஆகுது. இந்த டெம்பரேச்சர் டிகிரிசஸ் வந்து யூனிஃபார்ம் டிகிரிசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் டிகிரிசஸ் மீன்ஸ் வந்து ஒரே மாதிரி இன்றைக்கி ஒரு 10 டிகிரி செல்சியஸ் கம்மியாகுச்சுன்னா நாளைக்கும் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகுது. இந்த மாதிரி இருக்குது டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் ட்ராப்டு 24 டிகிரி செல்சியஸ் 8 ஹவர்ஸ்க்கு வந்து 24 டிகிரி செல்சியஸ் வந்து டிகிரிஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஹவு மெனி டிகிரிஸஸ் டிட் த டெம்பரேச்சர் ட்ராப் ஈச் ஹவர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 1 ஹவருக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து டிகிரிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க வித் யூனிஃபார்ம் டிகிரிஸஸ்லாம். ஸோ டெம்பரேச்சர் ட்ராப்டு 8 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 24 டிகிரி செல்சியஸ். ஸோ டெம்பரேச்சர் ட்ராப்டு 1 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 1 ஹவருக்கு வேணும்னா இந்த 24 டிகிரி செல்சியஸை ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, 8 ஹவர்ஸ் சொல்லிட்டு பல்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து மெனியாக கொடுத்துட்டு 1 ஈச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்படி மெனியாக கொடுத்துட்டு ஈச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா டிவைட் பண்ணணும். இதுவே ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் கொடுத்துட்டு பல்காக நிறைய வேணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இதில் வந்து 8 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு மெனியாக கொடுத்துட்டு ஈச் ஹவர்ஸ் 1 ஹவருக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக டிகிரிஸ் தான் பண்ணணும். ஸோ டெம்பரேச்சர் dropped 1 hours equal to 24 degree Celsius by 8. 8 3s are வந்து 24 வரும். ஸோ அப்புறம் டிகிரி 3 டிகிரி வந்து பர் 1 ஹவருக்கு டெம்பரேச்சர் வந்து 3 டிகிரி செல்சியஸ் வந்து டிகிரிஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் வந்து ட்ராப்டு 3 டிகிரி செல்சியஸ் பர் 1 ஹவர். 1 ஹவருக்கு 3 டிகிரி வந்து டிகிரிஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சம், an elevator descends into a mine shaft at the rate of 5 minutes per second. If the descent start from 15 meter above the ground level, how long will it take to reach வந்து 250 minutes அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். 250 மீட்டர், சரி 250 மினிட்ஸ் கிடையாது, 250 மீட்டர். அதாவது ஒரு எலிவேட்டர் வந்து இப்போது ஏர்த்தில் வந்து நம்ம தங்கம் எடுக்கிறப்ப கிரவுண்டுக்கு கீழேயும் போகுது, அந்த எலிவேட்டர் வந்து மேலேயும் போயிட்டுருக்கு. மேலே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அபோவ் த கிரவுண்ட் லெவல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு வச்சுக்கலாம். கிரவுண்ட் லெவலில் வந்து 0ன்னு வச்சுக்கலாம். அங்கே அந்த எலிவேட்டர் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது 15 மீட்டர் அபோவ் 0 லெவல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 மீட்டர் வந்து இந்த அபோவ் இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது 250 மீட்டர் பிலோ த கிரவுண்ட் லெவல், அதாவது 0க்கு கீழே வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 250 மீட்டர். இப்போ பாருங்கள், இப்போ 0லேருந்து 15 மீட்டருக்கு ஒரு ஹவர்ஸ் வந்து ஆகும். அதே மாதிரி 0லேருந்து கீழே பிலோ த 0 லெவலுக்கு வந்து 250 அதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ 2 டைமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடு தான் பண்ணணும். பிகாஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஹவர்ஸ் வந்து டைம் வந்து எப்போயுமே கூட தான் செய்யுமே தவிர குறையாது. இப்போ ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம நடக்கிறோம், ஒரு 10 மீட்டர் வந்து இப்போ போயிட்டு திரும்ப அதே 10 மீட்டருக்கு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா வரப்பையும் அதே 10 நிமிஷம் ஆகும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நம்ம 20 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடு தான் பண்ணணும். இதில் இம்பார்ட்டண்டான ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த 0ன்றது பிலோன்னு கொடுத்தா சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிலோ த கிரவுண்ட் லெவல் கொடுத்துட்டோம் அப்படியே 250 என்ன பண்ணி விட்ருவோம், மைனஸ் பண்ணிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே வந்து ஒர்க்கிங் நடந்துக்கூடிய டைமை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 0 அபோவ் த 50 மீட்டர்ஸையும் பிலோ இந்த 250 மீட்டர்ஸ் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். டெசன் வந்து ஸ்டார்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா 50 மீட்டர் அபோவில் இருக்குது. அதுக்கப்புறம் பிலோவுக்கு கொடுத்துருக்காங்க 250 மீட்டர் பிலோன்னு சொல்லி. ஸோ டைம்
டேக்கன் டு 250 மீட்டர் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 250 + 15 ஈக்குவல் டு 265 மீட்டர் வரும். இந்த 265 மீட்டர் அதாவது பெர் செகண்ட்ஸுக்கு 5 மீட்டர் வந்து இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ 250 மீட்டருக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்றது 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 5s வந்து 25, பேலன்ஸ் 1 இருக்கும். 5 3s வந்து 15. ஸோ 53 செகண்ட்ஸ் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் இந்த 265 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து கடக்கிறது 53 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ அடுத்த சம் a person lost 4,800 calories in 30 days. If the calorie loss in uniform, calculate the loss of calorie per dayன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து 4,800 கலோரிஸை வந்து 30 days வந்து ரெடியூஸ் பண்ணுறாரு அப்படின்றப்ப, அதாவது வெயிட்டை வந்து அவர் வந்து என்ன கலோரிஸ் மீன்ஸ் வந்து அவருக்கு உடம்புல உள்ள அந்த கலோரிஸை வந்து அவர் வந்து ரெடியூஸ் பண்ணுறாரு. இப்போ 1 டேக்கு எவ்வளோ கலோரிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் கொஷின்ஸு. இங்கே கொடுத்துருக்கிறது 30 டேஸ்ன்னு சொல்லிட்டு பல்காக கொடுத்துட்டு பெர் 1 டேக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிவிஷன் தான். எ பர்சன் லாஸ் 4,800 calories in 30 days கொடுத்துருக்குது. எ பர்சன் லாஸ் 4,800 calories in 30 days. Loss of calories per day equal to 4,800 அப்படி 30ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 30ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 160 வரும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு அவர் வந்து 160 கலோரிஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறாரு. கொடுத்துருக்கிறது 4,800 கலோரிஸ் இன் 30 டேஸுங்கிறது 1 மந்த்துக்கு வந்து 4,800 கலோரிஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இதுதான் கொஷின்ஸு. ஜஸ்ட்டு 4,800 அப்படியே 30ஆல் டிவைட் பண்ணிட்டேங்க அப்படின்னா 160 வந்து வரும். ஸோ இப்போ 160 கலோரிஸ் வந்து பர் டேக்கு வந்து அவர் வந்து ரெடியூஸ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் கிவன் 168 multiply 32 equal to 5,376 கொடுத்துருங்க. தென் ஃபைண்ட் மைனஸ் 5,376 டிவைட் வந்து -32 கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 168ஐயும் 32வையும் மல்டிப்ளை பண்ணால் 5,376 வருதுன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ 5,036 -5,036 டிவைடு -32 இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். மைனஸும் வந்து கேன்சல் ஆயிரும் டிவைட் பண்ணுறப்ப. இங்கே வந்து கொடுத்துருக்கிறது 5,036 எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 168 மல்டிப்ளை 32 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீ டைரெக்டாக வந்து இந்த மாதிரி அடித்து கொடுத்து பண்ண வேண்டாம். ஆல்ரெடி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5,376 வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் இந்த 5,376க்கு பதிலாக நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் 32ன்றது மல்டிப்ளை இருக்குது, இங்கே கீழே டிவைட்லேயே இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் ரிமைனிங் வந்து 168 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.